வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்கள் தொடர்ல இன்னைக்கு மகர ராசியை பத்தி பார்க்க போறோம். முதல்ல மகர ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க? மகர ராசிக்காரங்கள்ல உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமும் வருதுங்க. உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க தந்தை சொல் மிக்க மந்திரமில்லைன்னு வாழ்வாங்க. திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க தாய் சொல்லை தட்டாதே என்று வாழ்வாங்க. அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க அன்பு சகோதரர்களா வாழ்வாங்க. எப்படி இருக்கு இந்த ராசி? வித்தியாசமான ராசி இல்லையா? சரி, இந்த ராசிக்கு உரிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் ஒரே வார்த்தைகளை சொல்லணும்னா துன்பம் விலகியது. அவ்வளவுதான். துன்பம் விலகியது. 7.5 வருஷம் படாத பாடு பட்டிருப்பாங்க. முதல் 2.5 வருஷம் தேவையில்லாம அலைச்சல் திருச்சல் செலவுல பண்ணியிருப்பாங்க. அடுத்த 2 வருஷம் தன்னுடைய உடல்நிலை, மனைவியினுடைய உடல்நிலைக்காக நிறைய செலவு செய்து படாத பாடுபட்டிருப்பாங்க. அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷத்துல பொருளாதார முட்டுக்கட்டை வந்து ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. இப்ப அனைத்தும் தீர்ந்தது, அனைத்தும் சுபம். அற்புதமான காலகட்டம். அற்புதமான காலகட்டம் என்றால் மிகையாகாது. மகர ராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலும் அற்புதங்கள். துன்பங்கள் தூர விலகி விட்டது. 2 விஷயம் தானே. துன்பம் தூர விலகி விட்டதுனால இன்பம் சந்தோஷம் தானே. ஆனா எப்படியெல்லாம் சந்தோஷம்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க இல்லையா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு குடும்பம் அமையும், வரவு பெருகும், வேலை கிடைக்கும், புகழ் பெருகும், அனைத்தும் இருக்கிறது. கடன் சுமை குறையும், நோய் நொடிகள் குறையும், மனச்சஞ்சலங்கள் குறையும், உத்தியோகம் அமையும். பிள்ளைகளுக்கு வேற என்ன வேணும்? பிள்ளைகள் அனைத்தும் பெறுவார்கள். அந்த சந்தர்ப்பத்தை பிள்ளைகள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி பயன்படுத்தணும்? படிப்புக்காக தொலைதூரம் போகணும்னா சில பிள்ளைகள் பயப்படக்கூடாது, போகணும். வேலைக்காக தொலைதூரம் போகணும்னா சில பிள்ளைகள் போகணும், அதுக்கு தயங்கக்கூடாது. திருமணம் கூட சற்று தள்ளி உள்ள இடங்களிலே கூட அமையலாம், அதற்கும் தயங்கக்கூடாது. ஆக இந்த தொலைதூரத்தில் சென்று தன்னுடைய காரியங்களை சாதித்துக் கொள்வதற்கு பிள்ளைகள் பயப்படக்கூடாது. மற்றபடி பிள்ளைகளுக்கு தனவரவு, குடும்பம் அமைதல், கடன் நிவர்த்தி, உத்தியோகம் அமைதல் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. சரி, பிள்ளைகளுக்கு. மனைவிக்கு எப்படி இருக்கிறது? கணவன் அல்லது மனைவிக்கு வாழ்க்கை துணைக்கு எப்படி இருக்கிறது? வாழ்க்கை துணையும் மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி, இன்பமோ இன்பம். இதுவரைக்கும் இருந்த மனச்சஞ்சலங்கள், துயரங்கள், உடல் பிணிகள் அனைத்தும் அற்று போய்விடும். உடல் பிணிகள்லாம் அத்து போய்விடும். இதனால இதுவரைக்கும் எதுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த கவலையெல்லாம் ஓட போயிடும். கவலையெல்லாம் ஓடி போய்விடும். மனச்சஞ்சலங்கள் எதனாலலாம் பட்டி கொண்டிருந்தாங்களோ அந்த சஞ்சலங்கள் அனைத்தும் தீர்ந்து விடும். கடன் நிவர்த்தி, நோய் நிவர்த்தி அனைத்தும் இருக்கும். எதிரிகள் எல்லாம் விலகி போய் விடுவார்கள். உறவினர்கள் பக்கம் வருவார்கள். உறவினர்கள்லாம் வந்து கருத்து வேறுபாடோட இருந்த உறவினர்கள்லாம் வருவாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு அனைத்துமே நன்மை. மனைவி மக்கள் அனைவருக்குமே அனைத்துமே நன்மையாக இருக்கிறது. வேற எதை பத்தி கவலைப்பட வேண்டும்? தங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கே நீங்கள் விரும்பிய உத்தியோக மாறுதல் கிடைக்கும். நீங்க விரும்பிய உத்தியோக மாறுதல் கிடைக்கும். அற்புதம் தானே. உங்களுக்கு அந்நியர் மூலமாகவும் பணவரவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து பணவரவு திருப்தியாக இருக்கிறது. ராசிக்காரர்களுக்கு, ராசிக்காரர்கள் தங்களுக்கு தங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய சுப செலவுகள் அனைத்தையுமே செய்யலாம். பிள்ளைகளுக்காக என்னென்ன சுப செலவுகள் செய்ய வேண்டுமோ அவ்வளவும் செய்யலாம். வாழ்க்கை துணைக்கு அனைத்தும் நலமாக இருக்கிறது.
வேற என்னதான் பிரச்சனை? ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும். எதுக்காக இத சொல்றோம்னா, ஏப்ரல் மாதம் ராகு கேது பயிற்சி நடக்குது இல்லையா? அப்போ 2ல ராகு 8ல கேது வருது. 2ல ராகு 8ல கேது வருது. 2ல உள்ள ராகு குரு பகவானால் பார்க்கப்பட்டு விடும் மே மாசத்துல. ஒரு 10, 15 நாளிலேயே மே மாசத்துல பார்க்கப்பட்டு விடும். ஆனா 8ல உள்ள கேது சுபர்கள் பார்வை இல்லாமல் இருப்பதால் ஃபுட் பாய்சனிங் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வாத உணவுகளை சாப்பிடக்கூடாது. வெளியிடங்களில் சாப்பிடும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். 8ஆம் இடத்தில் கேது இருப்பதால் விஷக்கடி, ஃபுட் பாய்சனிங், உணவு ஒவ்வாமை போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. விஷக்கடி என்றால் சிறு சிறு ஜந்துக்கள் பூரான் மாதிரி உள்ளது, வண்டுகள் கடித்தல், மிகவும் கவனக்குறைவாக இருந்தால் தெருநாய்கள் கடித்தல், இந்த மாதிரிலாம் சில நிகழ்வுகள் அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மாதத்திலிருந்து ஒரு 18 மாதத்திற்கு இருக்கிறது. கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். சரியா? இந்த ஒன்றை தவிர கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், உணவுக்கு ஒவ்வாமை ஏற்படும் என்பதால் உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்க வேண்டும். விஷ ஜந்துக்கள் புழங்கக்கூடிய இடங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி ராசிக்காரர்களுக்கு அனைத்துமே நன்றாக இருக்கிறது. துன்பம் ஓடிவிட்டது, இனிமேல் இன்பமோ இன்பம். பிள்ளைகளுக்கு அனைத்துமே நன்றாக இருக்கிறது. பிள்ளைகள் தனவரவு கூடுதல், குடும்பம் அமைதல், கடன் நிவர்த்தி, நோய் நிவர்த்தி, மனச்சஞ்சலங்கள் குறைதல், வேலை கிடைத்தல், திருமணம் நிகழ்தல், அனைத்துமே பிள்ளைகளுக்கு நடக்கிறது. ஒரே ஒரு விஷயம், பிள்ளைகள் வீட்டை விட்டு தொலைதூரம் போக எதற்கும் தயங்கக்கூடாது. அடுத்து வாழ்க்கை துணை, கணவன் அல்லது மனைவிக்கு சந்தோஷம் கூடுகிறது. உறவினர்கள் நெருங்கி வருவார்கள். எதிரிகள் விலகி ஓடுவார்கள். மனச்சஞ்சலங்கள் எல்லாம் குறைகின்றன. அனைத்துமே சுபமாக இருக்கிறது. ராசிக்காரர்களுக்கு தொழில் விஷயத்தில் அலுவலகங்களில் பணிபுரிபவர்களுக்கு நீங்கள் விரும்பிய இடமாறுதல் கிடைக்கும். சந்தோஷமாக இருங்கள். ஆக ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், குடும்பத்தை சூழ்ந்த துன்பம் ஓடியது. பிள்ளைகளுக்கும் வாழ்க்கை துணைக்கும் நன்மையோ நன்மை. நன்றி.